இரண்டாவது அத்தியாயத்திற்கு செல்லும் முன் முதல் அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்ப்போம். முதல் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிரனுடைய கேள்வியாக அமைகின்றது. திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றான். நம்மை சார்ந்தவர்களும் பாண்டவர்களும் யுத்தத்திற்கு வந்து என்ன செய்தார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கின்றான். ஆகவே முதல் ஸ்லோகம் கேள்வி, திருதராஷ்டிரனுடைய கேள்வி. இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரை போர்க்கள வர்ணனை. அந்த 20 ஸ்லோகத்தினுடைய சாரமே போர்க்கள வர்ணனை. அதில் குறிப்பிடத்தக்க ஸ்லோகங்கள் எதுவும் கிடையாது. முதலில் துரியோதனன் துரோணரை அணுகி நம்முடைய படையை சார்ந்தவர்கள் பாண்டவர்களுடைய படையை சார்ந்தவர்கள் யார் யார் என்றெல்லாம் அவன் கூறினான். பிறகு அவனுடைய மனதில் சற்று பயம் வந்தது. உடனே பீஷ்மர் சங்கை ஊத மற்றவர்களும் சங்கை ஊதினார்கள். இந்த கதைகளெல்லாம் 2லிருந்து 20 வரை. பிறகு 21 முதல் 23 வரை அர்ஜுனனுடைய கட்டளை. அர்ஜுனன் கட்டளையிட வேண்டிய அவசியமே இல்லை. பீஷ்மர் யுத்தத்திற்கு தயார் என்று சங்கை ஊதிவிட்டார். கிருஷ்ணரும் மற்றவர்களும் யுத்தத்திற்கு தயார் என்று அவர்கள் சங்கை ஊதிவிட்டார்கள். யுத்தம் செய்ய வேண்டிய நிலையில் யுத்தம் செய்வதை விட்டு பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் ஒரு கட்டளை இடுகின்றான். அந்த கட்டளை இந்த ஸ்லோகங்களில் வருகின்றது. 2 சேனைகளுக்கும் இடையில் என்னுடைய ரதத்தை நிறுத்து, நான் யாருடன் யுத்தம் செய்ய வேண்டும் என்று பார்க்க விரும்புகின்றேன் என்று அவன் கூறுகின்றான். பிறகு 24, 25 இந்த 2 ஸ்லோகங்களில் பகவான் அர்ஜுனனுடைய கட்டளைப்படி நடந்து கொள்ளுதல், அர்ஜுனனுடைய கட்டளையை நிறைவேற்றுதல் 24, 25 இந்த ஸ்லோகங்களில் வருகின்றது. அர்ஜுனன் கட்டளையிட்டதற்கு பிறகு பகவான் என்ன செய்கின்றார்? அவன் என்ன சொன்னானோ அதை பகவான் செய்கின்றார். 2 சேனைகளுக்கு இடையில் ரதத்தை நிறுத்துகின்றார். குறிப்பாக அங்கு சொல்லப்படுகின்றது, பீஷ்மர் துரோணரை தெளிவாக பார்க்கின்ற சூழ்நிலையில் ரதம் நிறுத்தப்படுகின்றது. பிறகு அர்ஜுனன் என்ன செய்கின்றான்? அவர்களையெல்லாம் பார்க்கின்றான். அதற்கு பிறகுதான் அர்ஜுனனுடைய மனதில் சில மாற்றங்கள் வருகின்றது. அதை நாம் பார்த்தோம். 3 விதமான பாவனைகள், உணர்வுகள் அர்ஜுனனுடைய மனதில் வருகின்றது. அதில் முதலில் அவன் மனதில் தோன்றுவது ராகக அல்லது பற்று. அந்த கருத்தானது 26 முதல் 28 வரை பேசப்படுகின்றது. 26லிருந்து 28 வரை அர்ஜுனன் மனதில் வந்த முதல் பாவனை அல்லது அர்ஜுனன் மனதில் இருக்கின்ற பற்று, ராகக, அட்டாச்மெண்ட். இந்த ராகக என்பது இயற்கையாகவே எல்லா மனிதர்களிடம் இருக்கின்ற ஒரு பாவனை. அது அர்ஜுனனுக்கு அப்பொழுது வெளிப்படுகின்றது. பிறகு 29 முதல் 31வது ஸ்லோகம் வரை ஷோகக, அர்ஜுனன் மனதில் வந்த துயரம். 29 முதல் 31வது ஸ்லோகம் வரை ஷோகம். ராகத்தை தொடர்ந்து ஷோகம் நமக்கு வரும். அது சோகமாகத்தான் வர வேண்டும் என்று அவசியமில்லை. ராகத்தை தொடர்ந்து குரோதம் வரலாம், லோபம் வரலாம்.
ஆனால் இங்கு அர்ஜுனனுக்கு சோகம் வருகின்றது. ஒரு பொருளை அல்லது ஒரு மனிதர்களை நாம் விரும்புகின்றோம். அந்த பொருள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால், அந்த கிடைப்பதற்கு யாராவது குறுக்கே நின்றால் அது குரோதமாக வரலாம். கிடைத்துவிட்டால் லோபமாக மாறும். அல்லது நாமே அந்த பொருளை கிடைக்காமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தால் சோகம் வரும். அல்லது அந்த பொருள் நாசத்தை அடைந்தால், நாசத்தை அடைய வேண்டாம், நாசத்தை அடைகின்றதே என்று நினைத்தாலே சோகம் நமக்கு வரும். இப்பொழுது பீஷ்மர், துரோணர் இவர்கள் இறந்து விடவில்லை, இறந்து விடுவார்கள் என்று நினைத்து அவன் சோகப்படுகின்றான். ஆகவே சோகத்திற்கு உண்மையில் அந்த சம்பவம் நடக்க வேண்டாம், அப்படி நடக்கும் என்ற எண்ணமே அவனுக்கு சோகத்தை கொடுக்கின்றது. அவர்களுடைய அழிவை மனதில் குறித்து அவன் சோகப்படுகின்றான். பிறகு மூன்றாவது 31வது ஸ்லோகத்திலிருந்து 31வது ஸ்லோகம் 2வது வரியிலிருந்து 46வது ஸ்லோகம் வரை மோகம், மயக்கம் அல்லது மோகம் என்பது அர்ஜுனனுடைய மனதில் வருகின்ற மூன்றாவது பாவனை. மோகம் என்றால் அது புத்தியில் வருகின்ற குறை அல்லது தோஷம். ராகக சோகக என்பது மனதில் இருக்கின்ற பாவனை. மோகம் என்பது புத்தியில் வருகின்ற ஒரு பலகீனம் அல்லது புத்திக்கு வருகின்ற நோய். மனதுக்கு வர்ற நோய் சோகம், புத்திக்கு வருகின்ற நோய் மோகம். அதாவது ஒரு செயலை ஒருவன் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அவனுடைய மனமும் புத்தியும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். நமக்கு அந்த கன்விக்ஷன் என்று சொல்வது, அந்த நிச்சயம் இல்லாமல் எந்த காரியத்தையும் தொடர்ந்து செய்ய முடியாது. கொஞ்ச நேரம்தான் செய்ய முடியும். இப்போ நம்ம வீட்டை பூட்டிட்டு வரும் பொழுது கொஞ்ச தூரம் நடந்து வரும் பொழுதே நமக்கு சந்தேகம் வந்து விட்டது. நம்ம ஒழுங்காக வீட்டை பூட்டினோமா அல்லது இல்லையான்னு சந்தேகம் வந்து விட்டது. நம்ம இந்த சந்தேகத்துடன் அதிக காலம் நடந்து வர முடியாது. ஏதோ ஒரு நிச்சயம் செய்ய வேண்டும், நான் பூட்டி விட்டேன்னு நிச்சயம் செய்தால் தொடர்ந்து வருவோம். இல்லை என்றால் மீண்டும் போய் பார்த்துட்டு நாம் வர வேண்டும். ஆகவே எந்த ஒரு செயலை தொடர்ந்து செய்ய புத்தியினுடைய துணை மனதிற்கு வந்துதான் தீர வேண்டும், நிச்சயம் செய்ய வேண்டும். மனதிற்கு ஒரு விஷயத்தில் பலகீனம் இருந்தால் இந்த மனம் என்ன செய்யும்? புத்தியை பலகீனப்படுத்தி தனக்கு சாதகமாக பேச வைத்துவிடும். அதுதான் இங்கு நடந்தது. அர்ஜுனனுடைய மனதில் வந்த ராகமானது அவனுடைய தர்ம அறிவையெல்லாம் அழித்து அவனுடைய ராகத்துக்கு ஏற்றால் போல் புத்தியானது பேசியது. அதெல்லாம் நாம் பார்த்தோம். விதவிதமான கோணத்தில் பகவானிடம் அர்ஜுனன் வாதம் புரிந்தான். அப்போ பகவான் என்ன செய்து கொண்டிருந்தார்? பேசாமல் இருந்தார். அது அர்ஜுனனுக்கு அதைவிட ஒரு துயரத்தை கொடுத்தது அல்லது சிந்தனையை கொடுத்தது. பகவானை திருப்பி பேசியிருந்தார்னா யுத்தம் பகவானுக்கு அர்ஜுனனுக்கு ஆரம்பிச்சிருக்கும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் வந்திருக்காது, அர்ஜுனனுக்கும் பகவானுக்குமே யுத்தம் ஆரம்பித்திருக்கும். ஆனால் பகவான் என்ன பண்ணார்? பேசாமல் இருந்தார், கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த பேசாமல் இருக்கிறது தான் நம்ம குழந்தையாக இருக்கும்போது பேசி பழகணும், கொஞ்சம் வயதானதுக்கு அப்புறம் பேசாமல் இருந்து பழகணும். அது அதை விட கஷ்டம். அதை பகவான் சாதித்தார். பிறகு என்னாச்சு? கடைசி ஸ்லோகம் 47 அர்ஜுனனுடைய நிலை சஞ்சயனால் கூறப்பட்டது. இப்போ 47வது ஸ்லோகம் அர்ஜுனனுடைய நிலை. அர்ஜுனனுடைய நிலை என்னவென்று நாம் கடைசியாக பார்த்தோம். ஏவ முக்துவா அர்ஜுனக, இவ்விதம் அர்ஜுனன் கூறி ரத உபஸ்தே உபாவிஷத்து, ரதத்தில் அமர்வதற்கென்று இருக்கின்ற இடத்தில் உபாவிஷத்து அமர்ந்து விட்டான். எப்படி? விசிறிஜ்ய சஷரம் சாபம், அவனுடைய வில்லையும் அம்பையும் விட்டுவிட்டு எப்படிப்பட்ட மனதுடன் அமர்ந்திருக்கின்றான்? சோக சம்விக்ன மானசக,
அழகான வரியில் சஞ்சயன் கூறுகின்றான், சோகம் என்றால் துயரம், சம்விக்ன என்றால் துயரத்தோடு பிணிக்கப்பட்ட, துயரத்தோடு அவன் மனதில் பாதிக்கப்பட்ட மனதுடன் மானசக அவன் அமர்ந்துள்ளான். இந்த நிலையில் முதலாவது அத்தியாயம் முடிவடைகின்றது. அர்ஜுனன் இறுதியாக பேசுவதற்கும் ஒன்றும் இல்லாமல், பேசுவதற்கும் கூட சக்தியை இழந்து அவன் சோகமான மனதுடன் அமர்ந்து விட்டான். அதனால்தான் முதலாவது அத்தியாயத்திற்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது? அர்ஜுன விஷாத யோகக. அர்ஜுன விஷாதம் என்றால் துயரம். அர்ஜுனனுடைய துயரத்தை பற்றி பேசுகின்ற அத்தியாயம் என்று பொருள். யோகக என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றது. யோகக என்றால் சேர்க்கை என்பது பொருள். டிக்ஷனரி மீனிங் படி யுஜ்யதே இது யோகக, சேர்த்தல், சாதனை என்றெல்லாம் பல பொருள்கள் இருக்கின்றது. இப்போ கர்மயோகம் என்றால் கர்மத்தை சாதனையாக பயன்படுத்துதல் என்றெல்லாம் பல பொருள். கீதையில் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய தலைப்பும் யோகக யோகக என்று வரும். அந்த இடத்தில் யோகக என்றால் தலைப்பு என்று பொருள், டாபிக் அல்லது சப்ஜெக்ட் மேட்டர். இங்கு தலைப்பு என்ற பொருளில் யோகக என்று வந்தால் நமக்கு என்ன பொருள் கிடைக்கும்? அர்ஜுனனுடைய துயரத்தை பற்றி பேசுகின்ற அத்தியாயம். அர்ஜுனனுடைய துயரத்தை டாபிக், விஷயமாக பொருளாக கொண்ட அத்தியாயம் என்று பொருள். ஆகவே அர்ஜுன விஷாத யோகக என்றால் அர்ஜுனனுடைய சோகமானது இங்கு விளக்கப்பட்டது இந்த அத்தியாயம் முழுவதும். இனிமேல் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய தலைப்பில் யோகக என்றால் தலைப்பு என்று பொருள். முதலாவது அத்தியாயம் இவ்விதம் முடிவடைகின்றது. இனி நாம் இரண்டாவது அத்தியாயத்திற்குள் செல்ல வேண்டும். முதல் ஸ்லோகம். சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்யம் உவாச்ச மதுசூதனக. கீதையில் இரண்டாவது அத்தியாயம் முழு பகவத்கீதையினுடைய சாரமாக அமைகின்றது. முதலாவது அத்தியாயம் முழுக்க அர்ஜுனனுடைய மனநிலையில்தான் நமக்கு கருத்து கிடைக்கின்றது. போர்க்கள வர்ணனையெல்லாம் கதையுடன் சம்பந்தப்பட்டது. முழு பகவத்கீதையினுடைய சாரம் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் நமக்கு வர இருக்கின்றது. பிறகு இதே கீதையினுடைய சாரம் 18வது அத்தியாயத்திலும் வர இருக்கின்றது. ஆகவே முழு பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயத்திலும் 18வது அத்தியாயத்திலும் சாரமாக இருக்கும். இடையில் வருகின்ற அத்தியாயங்களெல்லாம் அந்த சாரமான கருத்துக்களை விளக்குவதாக அமைகின்றது. ஆகவே இரண்டாவது அத்தியாயத்தை நாம் புரிந்து கொண்டால் கீதையினுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்கின்றோம். இதற்கு உபக்கிரம பாகம் என்று பெயர். உபக்கிரம பாகம் என்றால் ஆரம்பத்தில் முகவுரையில் சாரத்தை கூறிவிட வேண்டும். பிறகு எல்லா கருத்துக்களையும் விளக்கியதற்கு பிறகு உபசம்ஹார பாகம் என்றால் முடிவுரையிலையும் அதையே செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் கூற வேண்டிய கருத்தை சுருக்கமாக கூறிவிட வேண்டும். அது உபக்கிரமம். உபக்கிரமம் என்றால் முகவுரை, உபசம்ஹாரம் என்றால் முடிவுரை. இந்த முகவுரையும் முடிவுரையும் ஒன்றாக இருக்க வேண்டும்.
இடையில் வருவதெல்லாம் முகவுரையில் சொன்னதனுடைய விளக்கம், முடிவுரை அதை மீண்டும் ஞாபகப்படுத்தி முடிப்பதாக இருக்கும். இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் 4 முக்கிய தலைப்புகளில் கருத்துக்கள் வர இருக்கின்றது. முதல் 10 ஸ்லோகங்களில் வேதாந்தத்திற்கு அறிமுகமாக இருக்கின்ற சில கருத்துக்கள் வர இருக்கின்றது. அதை நாம் இன்ட்ரோடக்ஷன் அல்லது நுழைவாயில் என்று சொல்லலாம். வேதாந்தத்திற்கு நுழைவாயிலாக முதல் 10 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. அதில் சில முகவுரை சம்பந்தமான கருத்துக்களை பார்க்க இருக்கின்றோம். யார் அதிகாரி, எது சம்சாரம் என்றெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு பிறகு இரண்டாவது வருகின்ற தலைப்பு ஞான யோகம் என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்கள் வர இருக்கின்றது. ஞான யோகம் இரண்டாவது பெரிய தலைப்பு. மூன்றாவது கர்மயோகம் வர இருக்கின்றது. நுழைவாயில் ஞானயோகம், கர்மயோகம், இறுதியாக ஞானியினுடைய லட்சணம். அந்த ஞானியினுடைய லட்சணத்திலேயே ஞானத்தினுடைய பலனெல்லாம் நமக்கு தெரிய வரும். இவ்விதம் இரண்டாவது அத்தியாயம் அமைந்துள்ளது. 4 கருத்துதான் என்று பொருள் அல்ல, வேறு சில கருத்துக்கள் வருகின்றது. ஆனால் அந்த மேஜர் டாபிக்னு சொல்லுவோமே, அப்படி முக்கியமாக நுழைவாயில், முகவுரை, பிறகு ஞானயோகம், கர்மயோகம், ஞானியினுடைய லட்சணம். இதுதான் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இந்த பேர்டு வியூ அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய சாராம்சம். இதில் ஞானயோகத்திற்கு பிறகு கர்மயோகம் வந்தாலும் சாதகன் செய்கின்ற விஷயத்தில் முதலில் கர்மயோகம்ங்கிற சாதனையை கையாளுவான், பிறகு ஞானயோகம் என்ற சாதனையை கையாண்டு பிறகு ஞானியாக இருந்து அந்த ஞானியினுடைய லட்சணம் என்று வர இருந்தாலும் பகவான் இவ்விதம் அமைத்துள்ளார். அதனுடைய காரணத்தை எல்லாம் நாம் பிறகு பார்க்கலாம். இப்பொழுது முதல் ஸ்லோகத்திற்கு செல்லலாம். முதல் 10 ஸ்லோகங்களினுடைய சாரம் முகவுரை. எதற்கு முகவுரை? வேதாந்தத்திற்கு முகவுரையாக நமக்கு தெரிய வேண்டிய கருத்துக்கள் இதிலிருந்து நமக்கு கிடைக்க இருக்கின்றது என்ற விளக்கத்துடன் முதல் ஸ்லோகத்திற்கு சென்றால், முதல் ஸ்லோகம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறுவது. இப்பொழுது அர்ஜுனன் வாய் பேசாமல் அமர்ந்து விட்டான். அர்ஜுனனால் ஒன்றும் பேச முடியவில்லை. சோகத்தில் அவன் ஆழ்ந்து அமர்ந்து விட்டான். ஆகவே அடுத்ததாக யார் பேச வேண்டும்? பகவான் கிருஷ்ணர் ஏதாவது பேசியாக வேண்டும். ஆகவே பகவான் கிருஷ்ணர் இவ்விதம் அர்ஜுனன் சோகத்துடன் இருக்கின்ற அர்ஜுனனை பார்த்து கீழ்கண்ட வார்த்தையை பேசினார் என்று சஞ்சயன் கூறுகின்றான். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், இப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு பகவான் இந்த வார்த்தைகளை பேசினார் என்று திருதராஷ்டிரனிடம் சஞ்சயன் கூறுகின்றான். திருதராஷ்டிரனுடைய துராசா என்ன? அர்ஜுனன் போர் செய்யவில்லை என்றால் பிறகு பொருள்களும் ராஜ்யமும் என்னை சார்ந்தவர்களுக்கே வந்துவிடும் என்று அவன் நினைக்கலாம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை காட்டுவதைப் போல இப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு பகவான் இந்த வார்த்தைகளை பேசினார் என்று கூறுகின்றான். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். சஞ்சயக உவாச்ச, சஞ்சயன் கூறினான். திருதராஷ்டிரம் பிரதி, திருதராஷ்டிரனிடம் சஞ்சயன் கூறுகின்றான். என்ன கூறுகின்றான்? தம் ததா கிருபயா விஷ்டம். ததா என்றால் இவ்விதம், இவ்விதம் என்றால் முதல் அத்தியாயத்தில் வர்ணிக்கப்பட்டபடி. தம் என்றால் அவனுக்கு, அவனுக்கு என்பது அர்ஜுனனுக்கு. தம் என்றால் அர்ஜுனனுக்கு, அர்ஜுனனை நோக்கி. பிறகு முதல் வரியில் வருகின்ற சொற்களெல்லாம் அர்ஜுனனுக்கு அடைமொழி. எப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு பகவான் பேசினார், கீழ்கண்ட வார்த்தையை பகவான் பேசுகிறார்னு சொல்றார். எப்படிப்பட்ட அர்ஜுனன்? கிருபயா ஆவிஷ்டம். கிருபையினால் ஆவிஷ்டம் என்றால் கிருபையினால் மூழ்கியவனான,
ஆவிஷ்டம் என்றால் அந்த கிருபையினால் போர்த்தப்பட்டவனாக. கிருபா என்றால் இரக்கம் அல்லது மன துயரம், கருணை, இப்படிப்பட்ட பொருள்களை கொள்ளலாம். கிருபையா ஆவிஷ்டம் என்றால் இரக்கத்தினால் மூடப்பட்டவனாக, ஏழ்மையினால் மூடப்பட்டவனாக, தீன பாவத்தினால் மூடப்பட்டவனான அர்ஜுனனுக்கு பிறகு அர்ஜுனனுடைய கண்கள் எப்படி இருக்கின்றதாம்? அஸ்ரு பூர்ண ஆகுல ஈக்ஷணம். அர்ஜுனனுடைய கண்களில் இரண்டு இருக்கின்றது, இரண்டு தெரிகின்றது சஞ்சயனுக்கு. ஒன்று நீர் வந்து கொண்டிருக்கின்றது, இனி ஒன்று சோகமானது அர்ஜுனனுடைய கண்ணிலிருந்து தெரிகின்றது. ஒருவருடைய மனதில் ஆழ்ந்த சோகம் இருந்தால் அவர்களுடைய கண்களை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம், அந்த சோகம் கண்களில் வெளிப்படும். ஆகவே அர்ஜுனனுடைய மனம் அவனுடைய கண்களில் வெளிப்படுகின்றது. அஸ்ரு என்றால் கண்ணீர், அஸ்ரு. பூர்ண என்றால் கண்கள் முழுவதிலும் கண்ணீர் நிரம்பி இருக்கின்றது. ஆகுல என்றால் துயரப்பட்ட. அஸ்ரு பூர்ண என்றால் கண்களில் கண்ணீர் நிறைந்த. ஆகுல என்றால் துயரத்திற்கு உட்பட்ட. ஈக்ஷணம் என்றால் கண்கள். இங்கு ஈக்ஷணம் என்றால் பார்வை அல்ல, பார்க்கின்ற கருவியான கண். அவனுடைய ஈக்ஷணம் எப்படி, அவனுடைய கண் எப்படி இருந்தது? ஆகுல. ஆகுலம் என்றால் அஃப்ளிக்டட், துயரப்பட்ட. பூர்ண என்றால் நிறைந்த. எதனால் நிறைந்த? அஸ்ரு என்றால் கண்ணீரால். கண்ணீரால் நிறைந்த துயரத்துடன் கூடிய கண்களை உடைய அர்ஜுனனுக்கு பிறகு அவனுடைய மனசு எப்படி இருந்ததாம்? இரண்டாவது வரி, விஷீதந்தம். விஷீதந்தம் என்றால் துயரப்பட்டு கொண்டிருந்த, துயரத்தில் இருந்த இப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு என்று பொருள். பிறகு இதம் வாக்கியம். இதம் வாக்கியம் என்றால் அடுத்த இரண்டு ஸ்லோகங்களை சொல்கின்றான். கூறப்போகின்ற வக்ஷ்யமானம் வாக்கியம், கூறப்போகின்ற சொற்களை உவாச்ச சொன்னார். யார் சொன்னார்? மதுசூதனக. மதுசூதனக கிருஷ்ணருடைய பெயர். கிருஷ்ணர் பகவான் உவாச்ச கூறினார். ஆகவே மதுசூதனக அர்ஜுனம் உவாச்ச. மதுசூதனன் அர்ஜுனனுக்கு கூறினார், இந்த வாக்கியத்தை கூறினார். எந்த வாக்கியம் என்று பகவானுடைய கூற்றே வர இருக்கின்றது. இதுவரைக்கும் பேசாத பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் தான் பேச ஆரம்பிக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் பேச ஆரம்பிக்கிறார், ஆனால் உபதேசம் செய்ய ஆரம்பிக்கவில்லை. அடுத்த ஸ்லோகத்தில் பேசத்தான் ஆரம்பிக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு இந்த வாக்கியத்தை மதுசூதனன் கூறினார். மதுசூதனன்கிறதுக்கு பல பொருள்கள் இருக்கின்றது. சூதனன் என்றால் அழிப்பவர், மது என்ற அரக்கனை கொல்வதனால் மதுசூதனன் என்று பகவானுக்கு பெயர். வேதாந்த ரீதியாகவும் பல பொருள்கள் இருக்கின்றது. மது என்றால் ஆத்மா, அந்த ஆத்மாவை காட்டி தருபவர் என்றெல்லாம் பல பொருள்கள். அப்படிப்பட்ட மதுசூதனன் அர்ஜுனனுக்கு இந்த வாக்கியத்தை கூறினார். இனி அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் முதல் முறையாக பகவான் பேச ஆரம்பிக்கின்றார் அர்ஜுனனிடம். 2, 3 இந்த இரண்டு ஸ்லோகங்கள். ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்த்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரமர்ஜுன க்ளைப்யம் மாஸ்மகம பார்த்த நைதத்
நைகத்வயுபபத்யதே க்ஷுத்ரம் ஹ்ருதய தௌர்பல்யம் த்யக்த்வோதிஷ்ட பரந்தப. ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஸ்ரீ என்றால் செல்வம், ஞானம். ஸ்ரீ என்றால் வெல்த். இங்கு வெல்த் என்றால் பகவானுக்கு ரெண்டு இருக்கு. ஞானம் என்ற செல்வத்துடனும் அல்லது எல்லா செல்வத்துடனும் கூடியவர், லக்ஷ்மியுடனும் கூடியவர். ஆகவே அப்படிப்பட்ட பகவான் இறைவன் உவாச்ச. உவாச்ச என்றால் பேசினார், கூறினார். பகவான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று இப்பொழுது பார்ப்போம். பக என்ற சொல்லுக்கு 6 ஐஸ்வர்யங்கள், 6 சொத்துக்கள் யாருக்கு முழுமையாக இருக்கின்றதோ அவர் பகவான். பக என்ற சொல்லுக்கு 6 ஐஸ்வர்யங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 6ம் யாரிடம் பூர்ணமாக இருக்கின்றதோ அவருக்கு பகவான் என்று பெயர். அந்த 6ம் என்னென்ன என்று இப்பொழுது பார்ப்போம். என்ன, இனிமேல் பகவானு வாச்ச பகவானு வாச்சன்னு சொல்லிகிட்டே போவோம். அப்படி சொல்லும்போது பகவான்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு தெரிந்து கொள்ளலாம். அந்த 6ம் என்னென்னவென்றால், ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ஸ்ரியக. முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிட்டு பொருளுக்கு வருகின்றேன். முதல் வரி ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ஸ்ரியக ஞான வைராக்யயோஸ்சைவ. ஞான வைராக்யயோஸ்சைவ ஷண்ணாம் பக இதீரணா. ஷண்ணாம் பக இதீரணா. இந்த ஸ்லோகத்தில் பகஹ என்ற சொல்லுக்கு 6 பொருள்கள் கொடுக்கப்படுகின்றது. எவைகள்? முதல் சொல் ஐஸ்வர்யஸ்ய. சமக்ரஸ்யன்னு ஒரு சொல் இந்த ஸ்லோகத்தில் இருக்கின்றது. சமக்ரஸ்ய என்றால் முழுமையாக. முழுமையாக இந்த 6ம் யாரிடம் இருக்கின்றதோ அவர் பகவான். முதல்ல என்ன? ஐஸ்வர்யம் என்றால் ஆள்தல், ரூலர்ஷிப், ஆட்சி செய்தல். ஐஸ்வர்யம் என்றால் சாதாரணமாக ஐஸ்வர்யம் சொன்னால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்காருன்னா பொருள் இருக்கிறதாக நினைக்கிறோம். ஆனால் இலக்கணப்படி ஐஸ்வர்யம்னா ஈசித்துவம், ஆள்தல். பிறகு தர்மஸ்ய என்றால் புண்ணியம். யாருக்கு பூர்ணமாக புண்ணியம் இருக்கின்றதோ. மூன்றாவதாக யசக. யசஸ் என்றால் புகழ். யாருக்கு பூர்ணமாக புகழ் இருக்கின்றதோ. நான்காவது ஸ்ரீயக. ஸ்ரீ என்றால் செல்வம், பொருள். ஐந்தாவது ஞானம், அறிவு. ஆறாவது வைராக்யம், ஞான வைராக்யயோஸ்சைவ. ஷண்ணாம் என்றால் இந்த 6ம் பகஹ இதி. பக என்ற சொல்லில் ஈரணா சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பக என்றால் இந்த 6ம் சேர்ந்து பகன்னு சொல்லப்படும். அந்த வான் என்றால் இது யாரிடம் இருக்கிறதோ அவர் பகவான். இப்போ இந்த 6ம் என்னென்ன? ஆள்தல், புண்ணியம், புகழ், செல்வம், அறிவு, வைராக்கியம். இந்த 6மே எனக்கும் தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நமக்கும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஏதோ 2 பேர் வீட்டில் இருக்கிற 2 சர்வெண்ட்டை ஆளுவோம். பிறகு என்ன செய்வோம்? கொஞ்சம் புண்ணியம் இருக்குது, புகழும் கொஞ்சம் இருக்குது, பிறகு செல்வமும் நமக்கு கொஞ்சம் இருக்கும், அறிவும் கொஞ்சம் இருக்கும், வைராக்கியமும் கொஞ்சம் இருக்கலாம். ஏன்னா வைராக்கியம் சொல்லும்போது கொஞ்சம் சந்தேகமாக சொல்லணும், கொஞ்சம் இருக்கலாம். அதனால தான் சமக்ரஸ்யன்னு சொல்லப்பட்டிருக்கு. சமக்ரஸ்யனா பூர்ணமாக இருக்கான், பூர்ணமாக ஆள்கின்ற தன்மை.
அவரை ஆள்வதற்கு வேறு யாரும் கிடையாது. பிறகு பூர்ணமான புண்ணியம்னா பாபம் கலக்காத புண்ணியம், பூர்ணமான புகழ், செல்வம், அறிவு, இவ்வளவு இருந்தால் ஒருவனுக்கு எவ்வளவு தலகணம் வரணும். அதனால் பகவானுக்கு வைராகியம் இருக்கா இத்தனையிலையும். தன்னிடம் இருக்கின்ற ஆழ்தல்ங்கிற தன்மை, தன்னிடம் இருக்கின்ற புண்ணியம், புகழ், செல்வம், அறிவு, அவ்வளவிலையும் வைராகியமும் பூர்ணமாக இருக்கின்றது. அப்படி இருந்தால் அவர் பகவான். நம்ம மகாபாரதத்தில் பார்த்தா பகவானுக்கு எல்லாமே இருந்தது. ஆகவே அவர் உண்மையிலேயே பகவான்கிற வார்த்தைக்கு தகுதி, டிசர்வ்ஸ்னு அர்த்தம். இப்படிப்பட்ட பகவான் உவாச்ச, உவாச்ச என்றால் சொன்னார். இங்கு பகவான் என்ன சொன்னார்? இந்த இடத்தில் பகவான் துயரப்பட்டுள்ள அர்ஜுனனிடம் தன்னுடைய உபதேசத்தையோ அல்லது துயரத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான எந்த முயற்சியையும் பகவான் செய்யவில்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு கவலைப்பட்டு அமர்ந்திருக்கின்ற அர்ஜுனனிடம் பகவான் என்ன செய்கின்றார்? திட்டுறதுலேயும் ஒரு டீசென்சி இருக்கு, அந்த மாதிரி பகவான் திட்டுகின்றார். எப்படி திட்டுகின்றார்? நிந்தனை செய்கின்றார் அல்லது தூற்றுகின்றார். அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார்? இந்த நெருக்கடியான நேரத்தில் உனக்கு எங்கிருந்து அர்ஜுனா இந்த சோர்வு வந்தது? அழியினுடைய தன்மையை அடையாதே. ஒரு க்ஷத்திரியனை போய், ஒரு வீரனை போய் அழின்னு சொன்னால் அவனுக்கு கோபம் வருமா வராதா? அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி ஹிருதய தௌர்பல்யம், பலகீனத்தை, மிக மிக கீழானது, பெரியவர்களால் செய்யக்கூடாததை நீ நினைக்கின்றாய். இது சொர்க்கத்துக்கோ புகழுக்கோ நன்மைக்கோ உனக்கு தராது. ஆகவே எழுந்திரு என்று சாதாரணமாக அர்ஜுனனிடம் பகவான் பேசுகின்றார். இப்போ அர்ஜுனனிடம் பகவான் தான் அவனுடைய துயரத்தை நீக்குவதற்கான எந்த உபாயத்தையும் கையாளவில்லை. பிறகு பகவானுக்கு தெரியாதா அர்ஜுன இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே, அவனை போய் மீண்டும் திட்டணுமா? அல்லது திட்டுறதுன்னு சொன்னால் நேரடியாக திட்டவில்லை, ஒரு நண்பன்கிட்ட சாதாரண பேசுறது போல பேசுகிறார். அவனுடைய துயரத்தை எல்லாம் இவர் புரிஞ்சிட்டது போலயே காட்டி கொள்ளாமல் உனக்கு எங்கிருந்து இந்த சோர்வு வந்தது என்று சாதாரணமாக பேசுகின்றார். அந்த துயரத்தை இவர் புரிந்து கொண்டதாகவே காட்டி கொள்ளாமல் பேசுகின்றார். இப்போ நமக்கு யாராவது துயரப்பட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? உடனே அப்போ தான் வேதாந்தம் பேச ஆரம்பிச்சிருவோம். அதை பகவான் செய்யவில்லை. இப்பொழுது அதற்கு ஒரு கேள்வி நம்ம கேட்கணும், ஏன் பகவான் செய்யவில்லை என்றால் அதுக்கு ஒரு விசாரம் இப்பொழுது நாம் ஆரம்பிக்க வேண்டும். பகவான் செய்ய போறார். 11வது ஸ்லோகத்தில் பகவான் உபதேசத்தை செய்ய போகின்றார். காரணம் என்ன? உபதேசத்தை வாங்கிக் கொள்ள இன்னும் அர்ஜுனன் தயாராக இல்லை. ஆகவே பகவான் உபதேசம் செய்யவில்லை. இப்போ இந்த 2 ஸ்லோகங்கள் பகவான் கீதையில் முதலில் பேசினாலும் பகவான் குருவாக இருந்து பேசவில்லை, ஒரு நண்பனாக இருந்து பேசுகின்றார். அதற்கு காரணம் என்ன? பகவான் ஏன் குருவாக இல்லை? அர்ஜுனன் சிஷ்யனாக இன்னும் கிடையாது. அர்ஜுனன் எப்பொழுது சிஷ்யனாக மாறுவானோ அப்பொழுதுதான் பகவான் குருவாக மாறுவார். ஆகவே அர்ஜுனனிடம் ஒரு நண்பனை போல் பகவான் பேசுகின்றார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன பேசுகிறார் என்பதை பார்ப்பதற்கு முன் ஒரு சின்ன விசாரத்தில் இப்பொழுது ஈடுபடுவோம். அந்த விசாரத்தில் நமக்கு சில முகவுரையாக தேவையான கருத்துக்கள் வர இருக்கின்றது. இந்த ஸ்லோகத்துக்கும் விசாரத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. இறுதியில் நாம் புரிந்து கொள்வோம். எல்லா ஜீவராசிகளும், குறிப்பாக மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டால், அர்ஜுனனுடைய மனதில் வந்த அந்த துயரத்தை, சோகத்தை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம்? ஒரு பிச்சைக்காரனாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய நாட்டை ஆள்கின்ற அரசனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், செல்வந்தனாக இருக்கலாம். மனிதன் என்ற உடலை எடுத்த எல்லா ஜீவராசிகளும் துயரப்படுகிறார்கள், சோகத்துடன் இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம நிச்சயம் செய்யணும். நமக்கு என்ன தோன்றும்?
ஒரு வசதியான ஒருவன், கார் இருக்கு, வீடு இருக்கு, உறவினர்கள் இருக்கிறார்கள், பதவி இருக்கின்றது, இதையெல்லாம் பார்த்த உடனே நமக்கு அதுதான் வாழ்க்கையில லட்சியமா தெரியும். அதையெல்லாம் அடைஞ்சிட்டா வாழ்க்கையில் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லையே என்று தெரியும். அவனுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும். யாரோ சொன்னாங்களே, வீட்டுக்கு வீடு வாசப்படி, அந்த வாசப்படிக்குள்ள போய் பார்த்தா தெரியும் என்னென்ன கஷ்டங்கள் அவனுக்கு இருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய அரசனாகவே இருக்கலாம், அரசியாகவே இருக்கலாம். ஆனால் வெளியிருந்து பார்த்தால் பதவி இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. அவர்களுடைய மனதில் பார்த்தால் நமக்கு தெரியும் அதிருப்தி, கண்டென்ட்மெண்ட் இல்லாத நிலை, நிறைவு இல்லாத நிலை எல்லா ஜீவராசிகளிடம் இருக்கின்றது. இதில் நமக்கு சந்தேகம் வேண்டாம். சந்தேகம் உங்களுக்கு வந்தாலும் கூட ஸ்ரத்தையுடன் சந்தேகப்படவில்லை என்று இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். அது உண்மைதான். நமக்கு அது புரிகின்றதோ இல்லையோ, எல்லா மனிதர்களும் துயரத்தை அடைகிறார்கள். எல்லா மனிதர் என்றால் குழந்தையிலிருந்து இறக்க போகும் வரை எல்லா மனிதர்களுடைய மனதிலும் ஒரு குறை என்கின்ற பாவனை இருந்து கொண்டுதான் இருக்கும். மேலோட்டமா ஒரு நாள் 2 நாள் பார்த்து ரோட்ல போகும்போது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பகவான் என்ன நல்லா வச்சிருக்காருன்னா சொல்லலாம். அப்படி சொல்றதே ரேர். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஆரம்பிச்சிருவார் ராமாயணத்தை. அது வேற பிரச்சனை. ஒரு கால் அப்படி சில பேர் சொன்னாங்கன்னு வச்சுக்குவோம். அது பிறகு அவருக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கிருந்து ஒரு கேள்வியை கேட்டுட்டோம் அப்படின்னா, அது கேட்குறீங்களா, அதில் சரியில்லைன்னு ஆரம்பித்து விடுவார். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்கு. அந்த இடத்துல போயிட்டோம் அப்படின்னா அவர்கள் அந்த இடத்துல திருப்தி கிடையாது. மற்ற எல்லா விஷயத்திலையும் திருப்தி, வீடு திருப்தி, ஆஃபீஸ் திருப்தி, எல்லாம் திருப்தி. ஆனால் ஒரு இடத்துல கிடையாது. சில பேர்த்துக்கு ஆஃபீஸில் திருப்தியாக இருக்கும், வீட்டில் திருப்தி இருக்காது. சில பேர் வீட்டில் திருப்தியாக இருக்கும், ஆஃபீஸில் மேனேஜர் திருப்தியாக இருக்க மாட்டார். ஆகவே ஏதோ ஒரு ஏரியாவில் என்னாகும், ஒரு குறை என்பது மனதில் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே எல்லா ஜீவராசிகளுக்கும் சோகம், சந்தேகம், துயரம், குழப்பம், மோகம் இப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கத்தான் செய்கின்றது. பிறகு இனியும் கொஞ்சம் உள்ள மனதுக்குள்ள போனோம்னா பொறாமை, குரோதம் இப்படிப்பட்ட பாவனைகள் இயற்கையாகவே மனதில் இருக்கத்தான் செய்கின்றது. எனக்கெல்லாம் பொறாமையெல்லாம் இல்லையேன்னு சொன்னான். பொறாமை இல்லைன்னு சொல்லலாம். பொறாமைப்படுற அளவுக்கு நம்ம முன்னாடியே யாரும் வராத வரைக்கும் அந்த பொறாமை நமக்குள்ள இல்லாமத்தான் இருக்கு. இதுக்கெல்லாம் அழகா பேரெல்லாம் வச்சிருக்காங்க. ப்ரொஃபஷனல் ஜெலசியா. பொறாமைக்கே ப்ரொஃபஷனல் ஜெலசினா, ஒரு 2 டாக்டர் இருக்கிறாங்க, நண்பர்களாக இருப்பார்கள். அவர்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு பேஷண்ட் அதிகமாக போகிறார், உடனே இவருக்கு அதை பார்த்து சகிக்கல, அதுக்கு பேர் என்னவா? ப்ரொஃபஷனல் ஜெலசி. அழகா வார்த்தை சொல்லலாம், அதுக்கு பேர் என்ன? பொறாமை. ஆகவே இந்த பொறாமை என்பது மற்றவர்களுடைய முன்னேற்றத்தில் சகிக்க முடியாமல் இருத்தல், மற்றவர்களால் நான் நேசிக்கப்பட வேண்டும், நான் நேசிப்பவர்க்கு எனக்கு ஆள் தேவை. இது ஒரு விதமான சம்சாரம். மற்றவர்கள் என்ன ரெகக்னைஸ் பண்ணணும், என்னை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணும், நேசிக்க வேண்டும், மற்றவர்கள் எல்லோருமே என்ன புகழணும், இப்படிப்பட்ட பாவனைகள் சம்சாரம் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா காலத்திலும் இருந்து வருகிறது. இனி அடுத்த கருத்து என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சோகம்னு நம்ம இதுவரைக்கும் சொன்னதை சுருக்கமா சம்சாரம்ங்கிற வார்த்தையில வச்சுக்கோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் சோகம், பொறாமை, கஷ்டம், குரோதம்னு சொல்றதுக்கு பதுவா இந்த கூட்டங்களை தான் சம்சாரம்னு சொல்றோம். இந்த சம்சாரம் அல்லது துயரம்னு வச்சுக்குவோமே, சோகம் அல்லது துயரம். இந்த துயரம் எல்லா மனிதர்களுக்கும் இருந்தாலும் எந்த நிமித்தமாக ஒருவன் துயரத்தை அடைகிறான் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபட்டு கொண்டே வரும். அதாவது சோக நிமித்தம் மாறுபடும், சோகம் மாறுபாடு கிடையாது. இப்போ எனக்கு எந்த நிமித்தம்னா காரணம், எதை குறித்து நான் சோகப்படுகின்றேன் என்பது வேறு, இனியொருவர் எதை குறித்து சோகப்படுகிறார் என்பது வேறு. ஒருவர் வீட்டில் இருக்கிற ஒரு நிலையை குறித்து சோகப்படலாம்,
ஒருவர் ஆபீஸில் இருக்கிற நிலையை குறித்து சோகப்படலாம், ஒருவர் தந்தையை நினைச்சு சோகப்படலாம், ஒருவர் மகனை நினைச்சு சோகப்படலாம், ஒருவர் பொருளாதாரம் நினைச்சு சோகப்படலாம், அல்லது உடல்நிலையை நினைச்சு துயரப்படலாம். இப்படி வந்துடுதேன்னு சொல்லி, ஆகவே இந்த துயரம்ங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கின்றது. ஒவ்வொரு சம்பவம், ஒவ்வொரு சூழ்நிலை துயரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அது மனிதர்களுக்கு மனிதர் வேறுபடும், அல்லது ஒரே மனிதனுக்கு காலத்திற்கு காலம் வேறுபடும். உதாரணமாக பார்த்தால், ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய சோகத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? மீறி போனா பலூன் கிடைக்கலையேங்கிறது காரணமா இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன விளையாட்டு பொருளை வாங்கி கொடுக்கலன்னு சொன்னா குழந்தை எவ்வளவு தூரம் அழுகுது. வேடுங்கிற ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுக்கலைன்னா அந்த குழந்தை அழுகின்றது. ஆகவே அந்த குழந்தைக்கு சோகத்திற்கு நிமித்தம் காரணம் இந்த பொருள் கிடைக்கல. அவனே கொஞ்சம் பெருசான உடனே கிரிக்கெட் பேட்டோ சைக்கிளோ வாங்கி கொடுக்கலின்னு அழுகிறான். இன்னும் கொஞ்சம் பெருசான உடனே ஸ்கூலுக்கு போன உடனே கிளாஸை நினச்சா டீச்சரை நினச்சா துயரம் வந்துடுது. பிறகு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன தெரியும்? பேசாமல் நம்ம டீச்சராக இருந்துட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு குழந்தைகள்லாம் நம்மளாம் டீச்சராக கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம். டீச்சருக்கு தெரியும் அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை, அது அந்த குழந்தைக்கு தெரியாதே. கிளாஸில் உட்காரும்போது அவர்களுக்கு தான் அந்த ஈஷித்துவம் இருக்கின்றது. உடனே அந்த குழந்தைக்கு என்ன துயரம்? அந்த ஆசிரியர் ஹோம்ஒர்க்கு, அதுதான் துயரமாக இருக்கு. பிறகு எல்லாம் படித்து முடிச்ச உடனே என்ன துயரம்னா, படித்து முடித்தா போதும்னு இருக்கும், முடிச்ச உடனே வேலை கிடைக்கணுமேனு துயரம். இப்படியே போயிட்டே இருக்க ஒரு காலத்தில் எது எந்த சூழ்நிலை எனக்கு துயரமாக இருந்ததோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன மாறுகிறது? சூழ்நிலை மாறுகின்றது. ஆனால் அந்த துயரம் என்பது அது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தா, நமக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாதனால தெரியல, அமர்ந்து சிந்தித்து பார்த்தால் சிறு குழந்தையிலிருந்து ஒருவருக்கு 75 வயது ஆயிருந்தாலும் இந்த துயரம் என்பது தொடர்ந்து இருக்கின்றது. அந்த துயரத்திற்கு அவர் கல்பித்த காரணங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது. இது இரண்டாவது கருத்து. முதல் கருத்து என்ன பார்த்தோம்? எல்லா ஜீவராசிகளுக்கும் சோகம் என்பது பொதுவானது. இரண்டாவது கருத்து, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லது ஒரே மனிதனுக்கு எந்த காரணமாக துயரம் வருமோ அதில் மாற்றம் இருக்கின்றது. ஆனால் அந்த துயரம் என்பது தொடர்ந்து வருகின்றது. இனி மூன்றாவது கருத்திற்கு வந்தால், ஒவ்வொரு முறையும் நமக்கு துயரம் வரும் பொழுது இந்த துயரத்தை நீக்குவதற்கு நம்ம என்ன செய்யறோம்? விதவிதமான துயரம் நமக்கு வருகின்றது. அந்த துயரத்தை நீக்குவதற்கு அப்பொழுது எனக்கு துயரத்திற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்றேன். அந்த காரணத்தை நீக்குவதன் மூலமாக துயரமானது நீக்கப்படுகிறது. இப்போ ஒரு குழந்தை அழுதுட்டு ரகளை பண்ணது, அந்த குழந்தையினுடைய துயரத்தை நீக்கணும்னு சொன்னால் குழந்தை என்ன கேட்குது? ஐஸ்கிரீமோ அல்லது பலூனோ ஏதோ கேட்குது. உடனே அந்த துயரத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்கிறார்கள் பெற்றோர்கள்? அவர்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ வாங்கி தொலைன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். அவர்களுக்கு என்ன? அந்த குழந்தை அப்பொழுது துயரப்படக்கூடாது. அப்போ அந்த குழந்தை எப்படி துயரத்தை நீக்கிச்சு? தனக்கு துயரத்துக்கு என்ன காரணம்னு பார்த்துதோ அந்த சூழ்நிலையை மாற்றினவுடன் அந்த துயரமானது நீங்கிவிட்டது. பிறகு என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேறு துயர காரணம் வரும். அதை நீக்கின உடனே துயரம் நீங்கும். ஒருவன் ரொம்ப ஏழையா இருக்கான், அவன் என்ன நினைக்கிறான்? பணம் இல்லாதது துயரத்திற்கு காரணம்னு நினைக்கின்றான். பிறகு முயற்சி செய்து எப்படியோ பணம் வருகின்றது, துயரம் நீங்குகின்றது. உடல்ல ஆரோக்கியம் இல்லை, துயரத்திற்கு காரணம், ஆரோக்கியத்தை அடைகின்றான், துயரம் நீங்கப்படுகிறது. வேலை இல்லைங்கிற கஷ்டம், அந்த கஷ்டம் நீங்கின, வேலை கிடைச்சவுடன் துயரம் நீங்கப்படுகின்றது. இவ்விதம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இந்த துயரத்தை நீக்கிட்டு வந்திருக்கோம், அந்தந்த சமயத்துல எதெல்லாம் துயரத்திற்கு நிமித்தமாக இருந்ததோ, நிமித்தம்னா காரணமாக இருந்ததோ, அதை நீக்கி நீக்கி துயரத்தை நாம் நீக்கி கொண்டே வந்துள்ளோம். அந்த துயரம் போன உடனே அடுத்த துயரம் நிற்கும் கொஞ்ச நேரத்துல. பிறகு அதுக்கு முயற்சி பண்ணி நீக்குவோம். பிறகு வேறு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும், அதை முயற்சி செய்து நீக்குவோம். இவ்விதம் நாம் துயரத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கோம்? பரிகாரம் தேடி வந்துள்ளோம்.
இந்த விதவிதமான சூழ்நிலைகள்னால துயரப்படுறமே, அதுக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் டாபிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்வார்கள். டாபிக்கல் ப்ராப்ளம்னா மேலோட்டமாக நம்முடைய கண்ணுக்கு தெரிகின்ற பிரச்சனைகள். இப்போ டாபிக்கல் ப்ராப்ளம்னு சொன்னால் ஒருத்தருக்கு பணம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, இப்படிப்பட்ட அல்லது ஆஃபீஸில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது, வீட்டில் சரியான சூழ்நிலை அமையவில்லை, குழந்தைகள் படிக்கலை, இப்படி விதவிதமான கஷ்டங்கள் இருக்குமே, இவைகளுக்கெல்லாம் டாபிக்கல் ப்ராப்ளம்னு பேர். டாபிக்கல் ப்ராப்ளம் என்றால் நம்முடைய கண்ணுக்கு தெரிகின்ற நேரடியாக இருக்கின்ற பிரச்சனை. இந்த பிரச்சனையை வச்சுட்டு மனசில் சந்தோஷமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம் கண்டுதான் ஆக வேண்டும். இப்பொழுது அர்ஜுனனுக்கு சோகம் வந்துள்ளது. அர்ஜுனன் எப்படி இருக்கின்றான்? சோக சம்விக்ன மானசக. அர்ஜுனனுடைய சோகத்திற்கு என்ன காரணம்? பீஷ்மர், துரோணர் இவர்களுடைய மரணம். அதுதான் அர்ஜுனனுடைய சோகத்திற்கு இப்பொழுது இருக்கின்ற துயரத்திற்கு காரணம். இப்பொழுது பகவான் நம்ம டாபிக்கல் ப்ராப்ளம்னு ஒன்று சொன்னோம். ஒவ்வொரு சோகத்திற்கும் ஒரு சூழ்நிலை காரணமாக இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு நிவர்த்தி கொடுத்து விட்டால் அப்பொழுது அந்த சோகம் நீங்கிவிடும். அர்ஜுனனுக்கு இப்பொழுது வந்திருக்கின்ற சோகத்திற்கு காரணம் என்ன? பீஷ்மர், துரோணரை தான் கொல்ல வேண்டும் என்கின்ற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையினால் அர்ஜுனன் துயரப்படுகிறான். பகவான் கீதையில் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை அடைவதற்கான உபாயத்தை சொல்லி இருக்கின்றார் என்று வைத்து கொண்டார். பகவான் கீதையில் இந்த சூழ்நிலையிலிருந்து தோன்றிய துயரத்துக்கு அர்ஜுனனுக்கு பதில் கொடுக்கின்றார். அதற்கு மார்க்கத்தை கொடுக்கின்றார். என்ன மார்க்கம்? அர்ஜுனனுடைய சோகம் பீஷ்மரையும் தன்னுடைய தாத்தாவையும் தன்னுடைய குருவையும் கொல்ல வேண்டும் என்ற சூழ்நிலையிலிருந்து வந்தது. அதற்கு பதில் கொடுத்தால் இந்த கீதையை யார் மட்டும் படிக்க வேண்டும்? அர்ஜுன மட்டும்தான் படிக்க வேண்டும். நம்ம கீதையை எதற்கு படிக்கணும்? இப்போ நம்ம தாத்தாவை கொல்றதுக்கும் குருவை கொல்றதுக்கும் ஆயுதத்தோடு நின்று துயரப்பட்டுட்டா இருக்கோம். இப்போ நமக்கு தாத்தாவை கொல்றதோ போய் சேர்ந்தா நல்லா இருக்குன்னு சில பேர் நினைக்கல, அது வேற பிரச்சனை. நம்ம கொல்றதாக இல்லை. நம்ம தாத்தாவை கொல்றதுக்கோ குருவை கொல்றதுக்கோ ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு நின்றுட்டு அது ஒரு கடமையாக இருந்து அதன் மூலமாக நமக்கு சோகம் வந்ததுன்னு வச்சுக்குவோம். பிறகு பகவத்கீதையை படித்தா அந்த சோகம் போகும். இப்போ அர்ஜுனனுக்கு அப்படி ஒரு சோகம் வந்துள்ளது. அந்த சோகத்திற்கு பகவான் பதில் கொடுத்திருந்தால் இந்த கீதை அர்ஜுனனுக்கு மட்டும் பொருந்தும், யாருக்குமே பொருந்தாது. அப்போ என்ன ஆயிருக்கும்னா இன்னைக்கு நம்மெல்லாம் இதை உட்கார்ந்து படித்து கொண்டிருக்க மாட்டோம். இப்போ இதிலிருந்து என்ன தெரிகின்றது? பகவான் சோகத்தை நீக்கிறதுக்கு ஒரு உபாயம் சொல்றார். அந்த உபாயம் இந்த டாபிக்கல் ப்ராப்ளத்தை நீக்குவதற்காக சொல்லப்படவில்லை. டாபிக்கல் ப்ராப்ளம்னா அந்த சூழ்நிலையில ஒரு கஷ்டம், அதை நிவர்த்தி பண்றதுக்காக பகவான் பேசவில்லை என்பது தெரிய வருகிறது. உதாரணமாக ஒருவர் உங்களிடம் சொல்கிறார், அவருடைய மன கஷ்டத்தை சொல்றார். அவர் வீட்டில் இருக்கிற பெற்றோரோ, ஏதோ உதாரணத்துக்காக கூறுகின்றேன், அவருக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோ. பிறகு அவருக்கு பர்சனலாக ஏதாவது அட்வைஸ் பண்ணுறார். அந்த அட்வைஸை எடுத்து நம்ம மீட்டிங்கில் பேச முடியுமோ? காரணம் என்ன? அது அவருக்கென்று கொடுக்கப்பட்ட உபதேசம், அது அவருக்குத்தான் பொருந்தும். கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த உபதேசமே அவருக்கு பொருந்தாது. ஆகவே அர்ஜுனனுக்கு சோகம் இப்பொழுது வந்துள்ளது. அந்த சோகத்திற்கு நிமித்தமாக இருப்பது பீஷ்மரையும் துரோணரையும் கொல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை. பகவான் கீதையில் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாகும் அளவு உபதேசத்தை செய்யவில்லை. பிறகு பகவான் என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு டாபிக்கல் ப்ராப்ளம்னு சொன்னமே, ஒவ்வொரு மேலோட்டமான பிரச்சனைக்கும் கீழே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதை ஆங்கிலத்தில் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்று சொல்வார்கள். அதாவது நாம் சோகத்திற்கு ஒவ்வொரு நிமித்தம்னு சொல்கிறோமே, காரணம்னு சொல்கிறோமே, இந்த சூழ்நிலை எனக்கு சோகமாக இருக்கிறது,
இந்த சூழ்நிலை எனக்கு சோகமாக இருக்கின்றதுன்னு சொல்லி நம்முடைய ஒவ்வொரு சோகத்திற்கும் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு காரணத்தை சொல்லுவோம். பகவான் பார்க்கின்றார், நமக்கு கண்ணுக்கு தெரியாத எல்லா சோகத்திற்கும் ஒரே ஒரு காரணம் இருக்கின்றது, அதுதான் உண்மையான காரணம் என்று பகவான் கூற இருக்கின்றார். அதற்கு பகவான் நிவர்த்தி அல்லது பரிகாரம் சொல்ல இருக்கின்றார். ஆகவே நம்ம வாழ்க்கையில விதவிதமான சூழ்நிலைகளில் சோகத்தை அடைந்தாலும் நம்ம கண்ணுக்கு இந்த சூழ்நிலை தான் சோகத்திற்கு காரணம், இவருடைய பிஹேவியர் என்னுடைய துயரத்திற்கு காரணம், இவர்களுடைய சொற்கள் என்னுடைய துயரத்திற்கு காரணம், அல்லது பொருள் இல்லாமை, பதவி இல்லாமை, குழந்தைகளினுடைய நடவடிக்கை சோகத்திற்கு காரணம்னு சொல்லி எவ்வளவு விதமான காரணத்தை சொன்னாலும் எல்லா சோகத்திற்கும் ஒரு காரணம் ஊடுருவி இருக்கின்றது. அந்த காரணம் மேலோட்டமா பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்ப இந்த பில்டிங்கை பார்த்தா இந்த பில்டிங்க்கு எந்த ஆதாரத்தில் இருக்கின்றதோ அஸ்திவாரம், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. மேல இருக்கிற பில்டிங் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த அஸ்திவாரம் எப்படி கண்ணுக்கு தெரியாத பில்டிங்க்கு தாங்குதோ அதே போல ஒவ்வொரு செங்கல்லையும் அஸ்திவாரம் தாங்குதோ, ஒவ்வொரு டாபிக்கல் ப்ராப்ளம், ஒவ்வொரு விதமான மேலோட்டமான சோகத்திற்கும் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்னு சொல்லி அதற்கு ஆதாரமாக நம்ம சாதாரண கண்ணுக்கு தெரியாமல் விசாரம் பண்ணி பார்த்தா தான் தெரியும், சாதாரண கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதற்கு பகவான் பதில் சொல்கின்றார். அந்த காரணத்தை நீக்கிவிட்டால் என்னாகும்னா எல்லா விதமான சோகமும் சென்றுவிடும். அதற்கு பிறகு சூழ்நிலைகளே தவிர, சம்பவங்களே தவிர, சம்பவங்கள் சோகத்திற்கான காரணம் அல்ல. இந்த வேதாந்தத்தில் என்ன பியூட்டின்னு சொன்னா, வேதாந்தம் பிரச்சனையை தீர்வு காணவில்லை, அது பிரச்சனை இல்லை என்ற ஞானத்தை போதிக்கின்றது. ஒரு சூழ்நிலையை சொல்லி இந்த சூழ்நிலை எனக்கு கஷ்டமாக இருக்கின்றதுன்னு சொல்லுவோம். வேதாந்தம் அந்த சூழ்நிலையை மாற்றவில்லை, அந்த சூழ்நிலையை கஷ்டமாக இருக்குதுங்கிற புத்தியை மாற்றுகிறது. அந்த சூழ்நிலையை சூழ்நிலையாக மாற்றுகிறது. அந்த சூழ்நிலை கஷ்டத்திற்கு காரணம் என்பதை நீக்கிவிடுகிறது. அதற்கு பகவான் உபாயத்தை சொல்வதனால், பரிகாரம் சொல்வதனால், இங்கு அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து எல்லா ஜீவராசிகளுக்கும் உபதேசிக்கின்றது பகவானுடைய இந்த சாஸ்திரம். ஆகவே டாபிக்கல் ப்ராப்ளத்துக்கு கீழே ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. அது என்ன என்பது கேள்வி. நம்முடைய எல்லா துயரத்திற்கும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு காரணத்தை பார்க்கிறோமே, அது வேறு. பிறகு எல்லா துயரத்திற்கும் மூல காரணம்னு ஒன்று இருக்கே, அது என்ன என்பது ஒரு கேள்வி. பிறகு எந்த உபாயத்தை கொண்டு அதை நீக்குதல், இந்த இரண்டு கேள்வி அடுத்த முக்கியமான விசாரம். அதாவது எல்லா சோகத்திற்கும் ஆதாரமான காரணம் என்ன, இதுதான் ரியல் டயக்னைஸ். நம்ம இதுதான் உண்மையான கண்டுபிடிப்பு. எல்லா சோகத்திற்கும் ஆதாரம் என்ன? அடுத்த கேள்வி என்ன? அந்த சோகத்துக்கான காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் எதன் மூலமாக அதை நீக்க முடியும்? இந்த ரெண்டு கேள்விக்கும் பதிலை இப்போ கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுட்டு 11வது ஸ்லோகத்தில் தான் பார்க்க இருக்கோம். டிடெக்டிவ் நாவல் மாதிரி தான் போகும் செகண்ட் சாப்டர். ஆகவே என்னன்னா அந்த ரெண்டு கேள்விக்கு இப்பொழுது பதில் வராது, பொறுத்திருப்போம், 2 கிளாஸில் வந்துடும். ஆகவே 11வது ஸ்லோகத்தில் அதற்கு பதிலை பார்ப்போம். எதற்கு பதில்? அது வர்றதுக்குள்ள கேள்வியை மறந்துடக்கூடாது. இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணிட்டு போய் கட்டடை இடிஞ்சு போயிடக்கூடாது. எதற்கு பதில்? நம்முடைய எல்லா சோகத்திற்கும் நம்ம ஒரு காரணத்தை கொடுத்துருவோம். நீங்கள் ஏன் துயரப்படுறீங்கன்னா காரணம் வந்துடும் வாயில். இவர் அப்படி சொல்லிட்டார், அவர் அப்படி பேசிட்டார், இவருடைய பிஹேவியர், இப்படியெல்லாம் வாயில் காரணம் வந்துடும். அது நமக்கு கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனை. ஆனால் நம்மளுடைய மனதில் வர்ற எல்லா துயரத்திற்கும் ஒரு காரணம் காமனாக இருக்குது, தொடர்ந்து ஒரு காரணம் இருக்கின்றது.
அது என்ன என்பது கேள்வி. பிறகு எந்த உபாயத்தின் மூலமாக அந்த காரணம் நீக்கப்படும், அது என்ன, அதை நாம் 11வது ஸ்லோகத்தில் பார்ப்போம். இப்பொழுது இனி வேற கருத்துக்கு வர வேண்டும். அடுத்த கருத்து என்னவென்றால், பகவான் அப்படிப்பட்ட ஞானத்தை பகவான் கையில் வச்சிருக்கார். நான் சீக்கிரட்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டு இருக்கேன். ஞானத்தைன்னு சொன்னால் பகவான் அப்படிப்பட்ட உபாயத்தை கையில் வச்சிருக்கார். அதாவது எல்லா துயரத்திற்கும் எல்லா சோகத்திற்கும் பொதுவான என்ன காரணமோ அதை நீக்குவதனால் எல்லா துயரமும் நீக்கப்படுகின்றதற்கான உபாயத்தை பகவான் கையில் வச்சிருக்கார். அந்த கையில் வச்சுட்டு இப்போ பகவான் பயன்படுத்தலை, 11வது ஸ்லோகத்தில் தான் ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால் இப்போ பகவத்கீதை என்பது யாருக்கு நாம் உபதேசம் பண்ணணும்? இப்போ எல்லாருக்குமே இந்த சோகம் பொதுவானதுன்னு நம்ம பார்த்தோமே. அப்படி என்றால் பகவான் இந்த உண்மை ஃபண்டமெண்டல் அடித்தளமான பிரச்சனைக்கு பதில் சொல்வதாக இருப்பதனால் இந்த கீதையை யார் படிக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்? எல்லா ஜீவராசிகளும் படிக்க வேணும். இந்த கீதை யாருக்கு வேணும்னு சொன்னால் யாரெல்லாம் துயரப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேணும். யாராவது துயரப்படாமல் இருக்கிறார்களா என்றால் எல்லாருமே துயரப்படுகிறார்னு ஆரம்பித்தோம். ஆகவே இந்த பகவத்கீதை யாருக்கு உபதேசம் பண்ணணும்? ஹூ நீட்ஸ், யாருக்கு இந்த கீதை தேவை என்றால் நம்ம என்ன பதில் சொல்லணும்? எவ்ரி ஒன் நீட், எல்லாத்துக்குமே இந்த பகவத்கீதையானது தேவை. அப்போ என்ன செய்யலாம்? வீட்டுக்கு போகணுன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொன்னால் முடியாது. எல்லாருக்கும் இந்த பகவத்கீதை தேவை. ஆனால் எல்லோருமே இந்த ஞானத்தை வாங்கிக் கொள்வதற்கு தகுதி கிடையாது. அதாவது இந்த பகவத்கீதைங்கிறது எல்லோருக்கும் தேவைதான். ஆனால் எல்லோருக்கும் தேவை என்றால் எல்லோருமே இந்த பகவத்கீதையில் இருக்கின்ற ஞானத்தை வாங்கி அந்த சோகத்தை நீக்குவதற்கு தகுதி இல்லை. அப்படி வருபவர்களையும் நாம் பார்க்கவில்லை. இப்போ இந்த இடத்துலயே ஒரு கேள்வி நமக்கு வரும். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் வயிறு பசிக்கின்றது அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அதனால தான் சில பேர் கிளாஸ் முடிஞ்சு போன உடனே நேராக கிச்சனுக்கு தான் போவார்கள். காரணம் என்ன? பசி வந்துடும். எல்லாருக்கும் பசிக்குது அப்படிங்கிறது ஒரு நோய் இருந்தால் உணவை நாடுதல் எல்லாருமே செய்கிறார்களே, அதில் விதிவிலக்கு இல்லை. அப்போ எல்லோருக்குமே துயரம் இருக்குதுன்னு சொன்னால் எல்லோருமே பகவத்கீதையை நாடி வரணுமே, எல்லோருமே வேதாந்தத்தை நாடி வரணுமே. காரணம், அதற்கு தகுந்த சோகம் இருக்கின்றது என்றால் பிறகு அனுபவத்தில் என்ன பார்க்கிறோம்? சிலர் தான் இந்த பகவத்கீதையினுடைய ஞானத்துக்கு வருகிறார்கள், சிலர் வருவது கிடையாது. அது மட்டுமல்ல, பகவான் வேற கீதையிலேயே சொல்றார், இதை எல்லாருக்கும் சொல்லாதேன்னு சொல்றார். இந்த கீதையில் இருக்கிற அறிவு எப்படிப்பட்டது? எல்லா மனிதர்களிடமும் மனதில் இருக்கின்ற துயரத்தை நீக்க, அது ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்னு சொன்னமே, அந்த ஒரு பிரச்சனையை நீக்குவதற்கான ஞானம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே இந்த நோய் இருக்கும் பொழுது சிலர் கேட்டவங்களுக்கு தான் கொடுக்கணும், சிலருக்கு கொடுக்க கூடாதுன்னு ஏன் பகவான் சொல்கிறார் என்பதுதான் அடுத்த கேள்வி. அதனுடைய பதிலை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.